அன்னியாசே ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம டேயாங் எஃப்எஃபான சைலண்ட் ஸ்க்ரீம்ஸ் த கில்லர் க்ரவுன்ஸ் ஹண்ட் ஃபார் கேர்ள்ஸ் அதோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தான். ஸோ டிஃபராக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. சரி வாங்க டைரெக்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது டேயாங்கோட டோரை தான் யாரோ தட்டிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு தான் தட்டிகிட்ருக்கா. டேயாங்கோட வீட்டில் இருப்பாளே அந்த பொண்ணு தான் தட்டிகிட்ருக்கா. அப்போ டோரும் ஓப்பன் ஆகுது. டேயாங், என்னம்மா, உனக்கு என்ன வேணும்? அண்ணா, அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணும்? இல்லை, அது சரி உள்ளவா அப்படின்ட்டு டேயாங் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு. என்ன சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி, என்ன சொல்லணும் சொல்லு. ஏதாச்சும் ப்ராப்ளமா உன் ஸ்கூலில்? சேச்சே, அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன ப்ராப்ளம் சொல்லு. அண்ணா, அது என்னோட அம்மா எங்கே? அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்னீங்க, பட் இப்போ வரையும் அவங்க வரவே இல்லையே. ஏன் அவங்க இன்னும் வரலை அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க டியாங் அது அது வந்து அப்படின்ட்டு ஏதோ யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கும் போதே அவர் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிறது ஒரே விஷயந்தான். அந்த பணக்காரியை ஒரு இடத்துல அப்படியே கட்டி போட்டு அந்த சேரில் கொலை பண்ணியிருப்பாரே, அந்த ரூமில் தான் டியாங்க அண்ணன் கூப்பிட்ற அந்த பொண்ணோட அம்மாவை டியாங் சேரில் கட்டி போட்டிருக்காரு. அந்த சேர் அப்படியே கீழே கவிழ்ந்திருக்கு, அவளும் அப்படியே கீழே விழுந்திருக்கா. அப்போ டியாங் அவர் காலை வச்சு அந்த பொண்ணோட கழுத்தையே அப்படியே நெரிச்சிட்ருக்காரு. விட்டுடுங்க அப்படின்ட்டு கத்திட்டுருக்கா. பட் டியாங் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவர் ஷூவை வச்சு அப்படியே அவள் கழுத்தை நெரிச்சிட்ருக்காரு. அண்ணா உங்களை தான் கேட்குறேன் அப்படின்ட்டு டியாங்கோட கையை பிடிச்சி அவள் அப்படியே அசைக்கிறா. அப்போ தான் டியாங் தன்னலைக்கு வந்துட்டு, அதுவா, உங்கள் அம்மா இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க 1 மாதத்தில் வந்துடுவாங்கன்னு. கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு, அவங்க இன்னும் வரலை. நான் அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் ஏன் அவங்க இன்னும் வரலை? எனக்கு புரியுது அவங்களுக்கு என்னை பிடிக்கல, அதனால தான் போயிட்டாங்கன்னு. பட் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னோடய அம்மா அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியல. ப்ளீஸ்ண்ணா, அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அவள் கண்ணீரோடு சொல்கிறா. அப்போ டியாங் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இங்கே பாரு, உங்கள் அம்மா இதுக்கு மேலே வரமாட்டாங்க. நீ வேணவே வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போனவங்க அவங்கள பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, விடு. உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஏதாச்சுன்னா நான் இருப்பேன். நீ அவங்கள பற்றி கவலைப்படாத. இதுக்கப்புறம் அவங்க உன்னை தேடி வரவே மாட்டாங்க எப்போதுமே அப்படின்ட்டு டியாங் அப்படியே உறுதியாக சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே கஷ்டமாயிடுச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டா. டியாங்க்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுலாம் தெரியல. டேயாங்கோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணோட கஷ்டம் அவருக்கு நல்லாவே புரியுது. அதனால் அவளை ஹக் பண்ணி அப்படியே ஆறுதல் படுத்திகிட்ருக்காரு. அந்த பொண்ணும் ஒரு மாதிரி ரொம்பவே அழுவுறா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அழுகலையாக நிறுத்திட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அண்ணா, என்னை பற்றி கவலைப்படாதவங்கள பற்றி நான் எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? அவங்க போனவங்களாவே இருக்கட்டும், நான் என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறா. டேயாங்கோ குட் கேர்ள் அப்படின்றாரு. அண்ணா, இன்னொரு விஷயம். என்ன சொல்லுமா? இல்லை, உங்கள் அம்மா அப்பாவை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி எங்கே? நான் ஹாலில் அந்த பெரிய ஃபோட்டோவில் பார்த்தேன். நீங்கள் அவ்வளோ சிரிச்சிருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ எதுவும் இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்ட்டு அவள் லைனாக கேட்டுட்ருக்கா. டேயாங் அதுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. சொல்லுங்கண்ணா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு? உங்கள் தங்கச்சி மாதிரி இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில், அவங்க எங்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ டேயாங், இங்கே பாருமா அப்படின்ட்டு அவர் சொல்ல வரும்போதே அவருக்கு கால் வந்துடுது. ஸோ எனக்கு கால் வந்துடுச்சு, உங்ககிட்ட எதாக இருந்தாலும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், நீ கீழே போய் தூங்குப்போ. சரிண்ணா அப்படின்ட்டு அவளும் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி கீழே போயிட்டா. டேயாங் ஃபோன் அட்டென்ட் பண்ணா.
உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் இன்ஃபர்மேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. டேயாங்கும் சரின்ட்டு அவர் ட்ராயரில் இருக்க ஒரு ஃபோன் எடுக்கிறாரு. அந்த ஃபோனை அவர் நார்மலாலாம் யூஸ் பண்ண மாட்டார். ஸோ அந்த ட்ராவில் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட்டான ஃபோன் ஆன் பண்ணாலே ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் அவளோட டீட்டெயில்ஸும் தான் இருக்குது. ஸோ அவர் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை அப்படியே மடக்கி அவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருந்தும் வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வலிக்கும் தானே அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு அம்மா அப்பாவை ஞாபகப்படுத்தி விட்டனால அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டே ஒரு நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் எப்படி அம்மா அப்பா இல்லாத கஷ்டம், தங்கச்சி இழந்த கஷ்டம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரோ, ஸோ அதே மாதிரி தானே அந்த பொண்ணும் அம்மா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவா. ஆனால் அவள் இருந்தும் இவளுக்கு பாசத்தை கொடுக்க மாட்டா அப்படின்ட்டு தான் டேயாங் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி அந்த பொண்ணை யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் தூங்கி எத்தனை மாதம் கணக்காச்சுன்னு தெரியல. அவர் தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இதே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாலில் தான் காமிக்கிறாங்க. எல்லோரும் பரபரப்பாக சுற்றிட்டுருக்காங்க. மால்னாலே கூட்டம் சேர்ந்துருக்க மாதிரி தான், எல்லா கடையிலையும் கூட்டம் அது இதுன்ட்டு எல்லாமே பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி தான் உங்களோட கடையிலையும் எல்லாருமே பரபரப்பாக கஸ்டமரை கவனிக்கிறது அது இதுன்னு நடந்துட்டுருக்கு. பட் நீங்கள் தான் நேற்று எப்படி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தீங்களோ, ஒரு மாதிரி உங்களோட ட்ரீம் வேர்ல்டில் இருந்தீங்களோ, அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு பேகை தொடச்சி நீட்டாக வைக்கிறேன்ற பேரில் அதையே அரை மணி நேரமாக தொடச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வையன்னு எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. பட் ஒன்று கூட உங்கள் காதில் விழுவல. அவங்கெல்லாம் போச்சு, வயனுக்கு காதல் பைத்தியம் முத்தி போச்சு போல், அதனால தான் கூப்பிட்றத காதில் கூட கேட்டுக்காமல் நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு அவங்களாம் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பட் நீங்கள் அவங்க உங்களை கலாச்சது அப்படி இப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டில் இருக்கீங்க. அப்போது ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஒரு சவுண்ட். நீங்கள் அந்த சவுண்ட் கேட்டு தான் திரும்புகிறீங்க. உனக்கு எப்போவுமே வேலையே இருக்காதா, இல்லை வேலை டைம்லேயும் இப்படி தான் பறக்க பார்த்துட்டு ட்ரீம்லேயே இருப்பியா அப்படின்ட்டு டேயாங் தான் முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்காரு. பட் நீங்கள் டேயாங்கை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் அவர் எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி அப்படியே எரிஞ்சு தள்ளிட்டுருக்காரு. அவரோட பார்வையிலே நல்லா தெரியுது. பட் நீங்கள் தான் அவரை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்களா, அவருக்கு இன்னும் வெறுப்பாகுது. உனக்கு என்ன பைத்தியமா, என்னை பார்த்து என்ன லூஸ் மாதிரி சிரிச்சிட்ருக்க, கிறுக்க ஏதாச்சும் பிடிச்சிருக்கா, வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பாரு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் சாரி சார், சாரி மட்டும் நல்லா சொல்லிவிடு, வேறு எதுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு திட்டுறாரு. நீங்கள் அது சாரி சார், சாரி சொல்லிகிட்டே இருக்காது, எனக்கு செம்ம கோமாகுது, வேலையில் மட்டும் நீ பர்ஃபெக்டாக இல்லை, உன்னை ஃபயர் பண்ணிவிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அப்படியே சோகமாக அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் அப்படியே நின்றுட்டு வையன் கம் டு மை கேபின் அப்படின்றாரு. நீங்கள் எதுக்கு சார்? அப்போது டேயாங் திரும்பி உங்களை அவ்வளோ முறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சரி சார் வந்துடுறேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் டேயாங் அங்கேருந்து அப்படியே கேபின் கிளம்பிட்டாரு. நீங்கள் பா என்னம்மா முறைக்கிறான், பா முறைச்சே எரிச்சிருவான் போலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், பரவாயில்ல, முறைச்சா ஒரு தப்பு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டே டேயாங்கோட கேபினுக்கு போகிறீங்க. டேயாங் அங்கே தான் உட்காந்து ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க? பார்த்தா தெரில, ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கேன். சரி சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது சார். பட் இது என்னோட வேலை இல்லை. அப்போ டேயாங் மறுபடியும் உங்களை முறைக்கிறாரு. உன்னோட பாஸ் சொன்னால் எப்போவுமே இப்படி தான் கேள்வி கேட்டுட்ருப்பியா? சொன்னால் செய்யணும், அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறது, தண்டமாக உனக்கு கொடுக்குறது இல்லை, உன்னை மாதிரி சும்மா கனவு கண்டுட்டு உட்காந்துட்ருக்கிறதுக்கு அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் சார் ஆனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதே. சொன்னது மட்டும் செய், அன்றைக்கி மட்டும் நீ எல்லா ஃபைல்ஸையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்ச அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. என்னென்னா அன்றைக்கி நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கல்ல ரெக்கார்ட்ஸ் கேட்கும் போது, அப்போ கூட நீங்கள் தெரியாதமா கீழே போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு எல்லா ஃபைல்லையுமே கரெக்டான பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் டேயாங் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பார். உங்களை மறுபடியும் இப்போது அதே மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வைக்க சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட வாட்சில் அது லைட்டாக அலாரம் அடிக்குது. ஸோ நீங்கள் சார் என்ன என்னோடய டியூட்டி முடிஞ்சுது, நான் கிளம்பட்டா? இவ்வளோ சீக்கிரமா?
ஆமாம் சார். இது ஜஸ்ட்டு என்னோட ஒன் ஆஃப் மை பார்ட் டைம் ஜாப் அவ்வளோதான். எனக்கு இன்னும் நிறையா பார்ட் டைம் ஜாப் இருக்குது. அதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் போகலன்னா அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே மேனேஜர் உள்ளே வராங்க. "ஆ, என்ன?" அப்படின்ட்டு டேங் கேட்க அவங்க, அது வந்து சார் நீங்கள் தானே ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க." ஆமாம், இங்கே வைங்க" அப்படின்ட்டு டேங் சொல்கிறாரு. ஸோ அவங்களும் அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க அரேஞ்ச் பண்ணி. அப்போ நீங்கள், "சார் நான் கிளம்பட்டா?" அப்படின்ட்டு சொல்கிறீங்க. டேங், "நில்லு. என்ன, எத்தனை பார்ட் டைம் ஜாப் பண்ணுற? இது ஒன்று உனக்கு பத்தாதா என்ன? ஒரு வேலையே நியாயமாக செய்ய மாட்ற. இதில் இத்தனை பார்ட் டைம் ஜாபில் என்ன அப்படி பண்ணுற? இவ்வளோ சம்பாரிச்சு நீ அப்படி என்ன பண்ண போகிற?" அப்படின்ட்டு டேங் கேட்குறாரு. நீங்கள், "சார் அது என்னோட பர்சனல். அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை." "ஓ, உன்னோட பர்சனல். பட் நீ இப்போது இங்கேருந்து கிளம்ப முடியாது. நீங்கள் தான் இருக்கணும். நீ என்னோட அசிஸ்டண்ட்டாக மார்னிங் டு நைட் என் கூட தான் ஒர்க் பண்ணணும்." அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ பேச போக மேனேஜர் உங்கள் கையை பிடிச்சிட்டு வேணான்றாங்க. "சார் நல்லது சார். அவளுக்கு அப்படியே ப்ரொமோஷன் அப்புறமா பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவள் ஃபஸ்ட்டே ரொம்பவே கஷ்டப்படுற பொண்ணு சார். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ சார்" அப்படின்ட்டு மேனேஜர் சொல்ல, டேயாங், "நான் எங்கே சொன்னேன் அவளுக்கு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன் அப்படின்ட்டுலாம். இதே சம்பளத்துக்கு தான் அவள் என் கீழே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்" அப்படின்ட்டாரு. நீங்களும் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க, மேனேஜரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்போது, "சார் அது என்னால் முடியாது. உங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது." "ஏன் ஒர்க் பண்ண முடியாது? வேற என்ன உனக்கு அவ்வளோ வேலை? உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா? ஊர் சுற்றணுமா?" அப்படின்ட்டு டேயாங் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள், "சார் அப்படி இல்லை." "சார் என்ன சார் சொல்கிறீங்க? அவள் ஏன் அப்படியெல்லாம் கிடையாது. அவள் பாவம் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி எவ்வளோ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறா தெரியுமா? சில நேரத்தில் தூங்க கூட அவளுக்கு டைம் இருக்காது, சாப்பிட கூட டைம் இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவள் வீட்டுக்கு தான் கொடுக்குறா. அவ்வளோ போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே" அப்படின்ட்டு மேனேஜர் சொல்ல, டியாங்க்கும் இப்போ தான் புரியுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு வாட்டி உங்களை பற்றி விசாரிச்சிருப்பாரு. பட் இப்போது அதெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட இப்படி பேசியிருந்திருப்பாரு. இப்போ அவருக்கும் புரிய வர, "அப்போ நீ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் எப்போவுமே பண்ணிகிட்ருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடச்சது இல்லையா?" அப்படின்ட்டு டேங் கேட்குறாரு. நீங்கள், "இல்லை" அப்படின்ட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. "சரி, ஓகே, அந்த பார்ட் டைம் ஜாபெல்லாம் விட்டுட்டு எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு" அப்படின்ட்டு மறுபடியும் அதே சொல்ல நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. "என்ன இவன் இவ்வளோ தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசுகிறானே" அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங், "நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னோட சேல்ரி 3 மடங்கு நான் ஜாஸ்தி பண்ணி தரேன்" அப்படின்றாரு. ரெண்டு பேருமே ஷாக்கிங்காக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற பார்ட் டைம் ஜாப்ஸில் எல்லாத்த விட ஜாஸ்தி அமௌண்ட் சேல்ரி கிடைக்கிறதே இங்கே மட்டும்தான். இப்போது அதே 3 மடங்கு கொடுக்குறாந்தா நீங்கள் வேணாம் நான் சொல்ல போகிறீங்க? அதுவும் இல்லாமல் டேயாங் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஜாபு, இது என்ன வேணான்னு சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு மனசுக்குள்ளே குளு குளுன்னு இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளேயே சிரித்தாலும், மேனேஜர், "வயன், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வயன். நீ இவர் கூடயே அசிஸ்டண்ட்டை சேர்ந்துக்கோ. நிஜமாவே அதுக்கப்புறம் உனக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். உனக்கு ப்ரொமோஷன் போட்டு தருவார், எல்லாம் பண்ணுவார். சேர்ந்துக்கோ" அப்படின்ட்டு உங்கள் கையை அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. நீங்கள், "ஓகே சார், நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன்." "ம், நல்லது. ஓகே, நம்ம இன்னிலேருந்தே எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம்." என்ன?" "இல்லை, இப்போலேருந்தே கொஞ்சம் உனக்கு வேலை ஜாஸ்தியாக போகுது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோ. இப்போ நம்ம வெளில கிளம்பணும். போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா." சரி சார்" அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. மேனேஜரும் அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருக்காரு. என்னன்னு தெரியல. திடீர்னு எதுக்கு உங்களை அவரோட அசிஸ்டண்ட்டாக போடணும்? தேவையில்லாத வம்பு வேணான்னு தான். அந்த பணக்காரிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த கடத்தல் கேஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. உங்ககிட்ட இருந்து தூரம் இருக்கணும் தான் நினச்சாரு. பட் இப்போ எதுக்கு உங்களையே அவரோட அசிஸ்டண்ட்டாக போடுறாரு அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னு. இப்போது டேயாங் யோசிச்சுட்டே இருக்க, டோர் நாக் ஆகுது. டேயாங் பார்த்தா நீங்கள் தான் உள்ளே வரீங்க. ஏதோ ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வந்துட்டுருக்கீங்க. டேயாங் உங்களை மேலும் கீழியுமா ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாரு. நீங்கள், என்னாச்சு, ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குறாரு? அவ்வளோ கேவலமாக ஒன்றும் ட்ரெஸ் பண்ணலையே, நான் இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் தானே போட்டு வந்தேன் இன்னைக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. "என்ன ட்ரெஸ் இது?" "என்ன சார், எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான சீப்பான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி தெரியாத. மரியாதையாக போய் உன்கிட்ட இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ் போட்டு வா." "சார் அது..." "இப்போ உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லைனா கூட பரவாயில்ல. போய் உங்ககிட்ட இருக்க காசில் போய் ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வா. இதே மால்லாம் இருக்குது, போ வாங்கிட்டு வா போ" அப்படின்றாரு. நீங்கள், "சார் ஆனால் அந்த காசு என்னால் செலவழிக்க முடியாது. அது நான் என் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்." "என்ன,
கொஞ்சம் கூட உன்ட்ட காசு இல்லையா? சும்மா உளறிட்டு இருக்காத. எவ்வளோ பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு நீயே சொன்ன. அதில் கொஞ்சம் கூட உனக்கான செலவு பண்ணிக்க மாட்டியா? போ ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வா. இல்லை சார் என்னால் முடியாது. அப்போ டேயாங் எந்திரிச்சு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு வெளியில். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு வைனா டேயாங் சார் இப்படி இழுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மேனேஜர், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் வேலை பாருங்கள், டேயாங் சார் பார்த்தா கோவப்படுவார் அப்படின்ட்டு எல்லாரையும் சமாளித்து வேலை பார்க்க வைக்கிறாங்க மேனேஜர். ஏன்னா வேலை பார்க்கலனா டேயாங் அப்படியே ஃபயர் பண்ணி விட்டுருவாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்னொரு சைடு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இப்போ எதுக்கு வயனை இப்படி இழுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு தான் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ டேயாங்கோ ஒரு ஸ்டோருக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு. அதே மாலில் தான் ஒரு ஸ்டோர், அதுவும் துணிக்கடை. ஸோ அதுக்குள்ளே இழுத்துட்டு வந்தால் அங்கே ஃபுல்லு ஃபேஷன் ட்ரெஸ் அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் மாடர்னாகவும் நல்லாவும் இருக்குது. ஸோ அவர், போ உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணு. அப்போ நீங்கள், அது இல்லை சார். போ பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்ட்டு அதட்டி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் ஃபுல்லு சீப் ரேட்டில் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அவரும் பார்க்குறாரு நீங்கள் நல்ல ட்ரெஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் எடுக்கவே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவர், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு அவரே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காரு, கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவரும் சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்டோரை விட்டு வெளில வராரு. அவர் கையில் ஃபுல்லு பேக்ஸ் தான், அதில் ஃபுல்லு உங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான். நீங்கள் சார் இது எதுக்கு இவ்வளோ அப்படின்ட்டுலாம் கேட்டிருப்பீங்க. பட் அவர், இதெல்லாம் நீ போட்டுக்கிற, அதுவே என்னைக்காச்சும் இந்த மாதிரி நீட்டாக ஃபார்மலான ட்ரெஸ் போடாமல் இந்த மாதிரி கேவலமாக சீப்பான ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈவருக்குமே காமிக்காமல் உன் ட்ரெஸ் அங்கேயே கிழிச்சு போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த பேக் ஃபுல்லும் உங்கள் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டில் போகிறாரு. நீங்கள், என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்களா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே பின்னாடி போகிறீங்க. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் க்ரஷ்ஷாக நினைக்கிறவரே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரே அவரோட சொந்த காசில் அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கணுன்னு ஆசை தான். ஆசை இல்லைன்னாலாம் இல்லை, பட் உங்களோட சூழ்நிலை அப்படி. இப்போது நீங்கள் காசு செலவழித்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை, அவரே வாங்கி கொடுத்துட்டாரு சொந்த காசில் அப்படின்ட்டு தான் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டுருக்கும் போதே அவர் நின்றுட்டு, இங்கே பாரு இன்னொரு விஷயம், இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன்றும் என் காசில் நான் வாங்கி கொடுக்கல, இப்போதைக்கு என் காசில் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த காசு எல்லாத்தையும் நீ தான் உன் சம்பள பணத்துலேருந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், புரிஞ்சுதா? இல்லைனா நானே உன் காசு எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு போடுறாரு. நீங்கள், சார் நில்லுங்க, நான் உங்களை ஒன்றும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லலை, அதுவும் ஏன் காசில் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு என்ன பேசுகிறீங்க, எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேணாம், போய் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்கெல்லாம் நான் செலவு பண்ண விரும்பலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த காசு எனக்கு ரொம்பவே முக்கியம், இல்லைனா நானே போய் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அப்போ உங்களோட கையை அழுத்தி பிடிக்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்த்தா அவர் உங்களை முறைச்சிட்டே, இங்கே பாரு இந்த காசெல்லாம் ஒன்றும் இப்போயே நீ ரிட்டர்ன் கொடுக்க சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொடுத்தா போதும், அதை தான் சொல்கிறேன். இல்லை எனக்கு வேணாம், இங்கே பாரு ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது, நான் பொறுமையாக இருக்கேன், என் கோவத்தை ஏற்றிட்டே இருக்கேன், சொன்னதை மட்டும் செய் போதும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் போகிறாரு. பட் உங்களுக்கு மனசே கேட்கல, காசு எப்படி தண்டமாக செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்போ டேயாங் கொஞ்சம் தூரம் போனவர், இன்னும் அங்கே என்ன பண்ணுற, டைம் ஆச்சு சீக்கிரம் வா அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு போகிறீங்க. இதுக்கு மேலே விட மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. ஏன்னா நல்ல சம்பளமும் கொடுக்குறாருல, சரி ஓகே, கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கினதில்ல எந்த தப்பும் இல்லை, இந்த ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் மனசில் தான் அப்படின்ட்டு நீங்களும் சரின்ட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. இங்கே பாரு இதில் ஒன் ஆஃப் த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வா, நான் கேபினில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் 10 மினிட்ஸில் நீ வந்தாகணும், புரிஞ்சுதா? ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி கிளம்பிட்டீங்க. அவரும் கேபினில் உட்காந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் வரீங்க. பார்க்கவே இப்போ ஆளே அட்ரஸ் தெரியாத மாதிரி இருக்கீங்க. ஏன்னா ஒரு மினி ஸ்கர்ட், அதுவும் நீ வரையும் இருக்குது, ஃபுல் தைஸ்லாம் ரிவீலாக இருக்க மாதிரியெல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், அதுவும் உங்களுக்கு ஷேப்பாக தெரியுது. நீங்கள் அவ்வளோ வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டீங்க, டஸ்டி கலர் தான். ஸோ உங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பர்ஃபெக்ட் ஃபிட் மாதிரி உங்களோட ஷேப்பெல்லாம் அப்படியே தெரியுது. ஆனால் உங்களோட ஃபேஸில் கொஞ்சம் கூட மேக்கப்பெல்லாம் நீங்கள் போட்டதில்லை. ஏன்னா அதை எப்படி போடணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. ரியாங் ஒரு 2 நிமிஷம் உங்களையே தான் மேலேயும் கீழேயுமா பார்க்குறாரு. நீங்கள் என்ன இவர் இப்படி பார்க்குறாரு,
அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவரோட சேர்லேருந்து எழுந்திரிச்சு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்து அப்படியே குனிறாரு. நீங்கள் என்ன என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு விடாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடி போகிறீங்க. அப்போது அவர் கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஹேர்ஸை அப்படியே ஃப்ரீ பண்ணி விடுறாரு. ஏன்னா நீங்கள் குருவி குண்டு மாதிரி இருக்க ஒரு பன்னு போட்டிருப்பீங்க. அதுவும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட மேட்சாகவே இருந்திருக்காது. ஸோ அதனால தான் அவர் அப்படியே கிளச்சி விட இப்போ தான் கொஞ்சம் அழகாக தெரியுறீங்க. அவர் ஓகே, உன் ஃபேஸ்லையே ஒன்றுமே போடல, போ ஏதாச்சும் கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் போட்டு வா போ. அது சார், உன்கிட்ட எந்த காஸ்மெட்டிக்ஸும் மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். ஆமாம் சார், எனக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நான் அதிலலாம் செலவிட மாட்டேன், என்கிட்ட அதெல்லாம் இல்லை. பட் ஏன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அவர் யாருக்கோ கால் பண்ணுறாரு. அப்போது அந்த மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருப்பாளே, அவள் தான் உள்ள வரா. சார் என்ன சார் கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்ட்டு அவள் கேட்டுகிட்டே உங்களை பார்க்குறா. நீங்கள் ஆளே அட்ரஸ் தெரியாமல் இருக்கீங்க, ஆச்சரியமா உங்களையே பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஹாய் எப்படி இருக்கு அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறீங்க. அவள் என்னடி வையன் இது அப்படின்ட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்போ டேயாங் என்ன அங்கே பேசிகிட்ருக்க, உன்னை கூப்பிட்டு விட்டது நான். சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்ட்டு அவள் ஒரு மழை தடுமாட்டத்திலே கேட்குறா. ஏன்னா டேயாங் மேலே அவளுக்கு செம்ம பயமாக இருக்குது. அதனால தான் நீ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் நீ வையனுக்கு உன்கிட்ட இருக்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு அவளை என் கார்கிட்ட அனுப்பி வை சீக்கிரமா அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அவளுக்கும் என்ன வையன் இது டோட்டல் சேஞ்சாக இருக்க, அது வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக மாறிட்டேனா அதனால தான். ஓ அசிஸ்டண்ட்டா, சூப்பர் சூப்பர், என்ஜாய் என்ஜாய் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ நீ வேற ஏமா இப்படி பண்ணுற, நானே என் காசெல்லாம் இப்படி தண்டமாக போச்சேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வேலை இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வாங்க அவர் என் காசையே செலவிடலை, இல்லைனா முடிஞ்சு போயிடுச்சு என் கதை அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவளும் அவளுக்கு தெரிஞ்ச மேக்கப் எல்லாமே உங்களுக்கு பண்ணி விட்றா. டியாங் கீழே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவரோட வாட்சை பார்த்துட்டே. அப்போ கரெக்டாக நீங்களும் வரீங்க. நீங்கள் அப்போவே ஒரு மாதிரி அழகாக தான் இருந்தீங்க. இப்போது லைட் மேக்கப் தான் உங்களுக்கு போட்டு விட்ருக்கா, ஆனால் டார்க் ரெட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கா. ஸோ உங்களுக்கு செம்மையாக தெரியுது. டியாங் உங்களை பார்த்துட்டு ஓகே வந்து காரில் ஏறு அப்படின்ட்டு ஏதோ ரோபோட் மாதிரி பேசிட்டு அவர் காரில் உட்காந்துட்டாரு. நீங்கள் என்ன இவர் அப்போ கூட நம்மளை 2 நிமிஷம் பார்த்தாரு, இப்போ என்ன பார்க்க சலிக்கலையா அப்படின்ட்டு நீங்களும் போய் காரில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது கண்ணாடியை தான் பார்க்குறீங்க. ஒன்றும் அவ்வளோ கேவலமாக இல்லையே, நம்மளோட ஃபேஸ் இவ்வளோ அழகாக இருக்கான்னு நானே 2 நிமிஷம் அட்மையர் பண்ணி தான் பார்த்தேன். இவருக்கு என்ன நான் அழகாக தெரியலையா? இவர் தான் ரோபோட் ஆச்சே, எந்த பொண்ணுங்களையுமே பார்க்க மாட்டார், என்னை அப்படியே பார்த்துருவார். அதுவும் நான் அவ்வளோ அழகாக கூட இல்லை, அழகான பொண்ணுங்களே பார்க்காத இவர் நம்மளை பார்த்துருவாரா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க டேயாங் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் மிரரில் பார்க்குறாரு, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, பட் உங்கள் முன்னாடி தான் உங்களை பார்த்த மாதிரி காமிச்சிக்க மாட்டுறாரு. அதுக்கப்புறம் காரும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் வந்து ஸ்டாப் ஆகுது. இறங்க. சரி சார் அப்படின்ட்டு நீங்களும் இறங்கி நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஹீல்ஸ் தான் போட்டிருப்பீங்க, ஸோ உங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது. அதெல்லாம் காமிச்சிக்காமல் கஷ்டப்பட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் ஃபாலோ மீ அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. நீங்களும் தடுமாறிட்டே போயிட்டுருக்கீங்க. அவர் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அதில் ரிஃப்ளெக்ஷனில் பார்க்குறாரு நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்துகிட்ருக்கிறது. ஸோ அவர் அதை கண்டுக்காத மாதிரி ஒரு டேபிளில் போய் உட்கார்றாரு. நீங்களும் அவரோட ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை சார், நோ ப்ராப்ளம். ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்ன எதுக்கு அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டில் உட்காந்துட்ருக்காரா? நீங்கள் என்ன இவர் இங்கே ஏதாச்சும் மீட்டிங்கா என்ன? எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டில் கூப்பிட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்காரு அப்படின்ட்டு நீங்களும் அவர் ஃபேஸை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. உனக்கு ஏதாச்சும் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோ, ஆனால் அதுக்கு காசு நான் கொடுக்க மாட்டேன், நீ தான் கொடுக்கணும். ஐயோ இதுலேயும் கொஞ்சம் தானே காமிக்கிறானே, இவனால என்ன பண்ணுறதோ அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். ஓகே மேடம் அப்படின்ட்டு அந்த சர்வரும் கிளம்பிட்டான். நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டேயாங் வச்சு சொல்லுவாரா, யாராச்சும் வராங்களா மீட்டிங்க்கு அப்படின்ட்டு பார்த்துட்டே. அப்போ கரெக்டாக காஃபியும் வருது. நீங்களும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தனால அதையே குடிச்சிட்ருக்கீங்க வேறு வழி இல்லாமல். ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு நீங்கள் மெனு எடுத்து பார்த்தா எல்லாம் அவ்வளோ ரிச்சான பீப்புள்ஸ் வாங்குறது தானே. சொன்னாலும் எல்லாமே ரிச்சாக தான் இருக்குது. அவ்வளோ காசு போட்டிருக்கு ஒரு கப் காஃபிக்கே. டேயாங் குடிக்கிறதே ஒரு
3000 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன அவர் கொடுக்குற காஃபி 3000ஆ? அதுக்கு வீட்டு பக்கத்துலேயே வாங்கி குடிச்சிருவேனே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சார் ஆமாம், இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அப்பட்டியா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ எதுக்கு உனக்கு இதெல்லாம்? சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும். இவங்கிட்ட பேசாமல் இருக்கிறதே பெட்டர் போல் அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட் இருக்கீங்க. அப்போது உங்களோட பக்கத்து டேபிளில் ஒரு பொண்ணு வந்து ஸ்டைலிஷாக மாடர்னாக உட்கார்றா. அவளுக்காண்டி ஒரு பையன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அதே டேபிளில். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு அவள் கொலைறா. அவன் இல்லை அவ்வளோலாம் லேட் ஆகலை, ஜஸ்ட்டு 1 hour. ஓ, அவ்வளோ லேட் ஆகிடுச்சா? சாரி. பரவாயில்ல உட்காருங்க அப்படின்ட்டு அவன் டீசெண்டாக தான் நடந்துக்கிறான். அப்போ அந்த பொண்ணும் சரி அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டிங்கை இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாமா? அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனும் ரொம்ப கொலையிறான். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப மாடர்னாகவும் செக்ஸியாகவே ட்ரெஸ் போட்டிருக்கா. ஸோ அவனும் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே குழஞ்சி பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அப்படி தான் பேசுகிறா. அதுக்கப்புறம் நான் உங்களோட எத்தனாவது பாய் ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்க அந்த பொண்ணு அது நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு. அப்போது அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சிரிக்கிறான். அப்போ டேயாங் காதுலையும் இதெல்லாம் விழுவுது. நீங்கள் என்னடா கிரிஞ்சு பண்ணுறாங்க, கண்ணுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்கணுமா? ஏதாச்சும் பாட்டை தூக்கி அப்படியே மண்டையில் உடச்சிடலாமா அப்படின்ட்டு தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா சிங்கிளோட வலி உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்களும் சின்ன வயசுலேருந்து சிங்கிள் தானே. ஸோ அதனால் உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. டேயாங் அப்போ அவர் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அதுதான் நேற்று நைட் மெசேஜ் வந்திருக்குமே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ட்டு அந்த அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் பார்க்குறாரு. அந்த பொண்ணும் அங்கே ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துட்ருக்க பொண்ணும் சேம் தான். ஸோ அந்த பொண்ணை கண்காணிக்கிறதுக்கு தான் உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பட் எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தாருன்னு தான் தெரியல. அப்போ அந்த பையன் நாம் ஏன் இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளில போகலாமா? கொஞ்சம் சுற்றி பார்த்து கொஞ்சம் நம்மளை பற்றி தெரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட ஃபஸ்ட் டேட்டிங்கில் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல அவளும் ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அவனும் கையை கொடுக்க அவளும் கையை கோர்த்துக்கிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பட்டையும் வையன் வா போகலாம். எதுக்கு சார்? நாம் யாரையும் மீட்டே பண்ணல. நான் யாரையும் மீட் பண்ணுறதுக்காண்டி இங்கே வரல. அப்புறம் எதுக்கு இவன் கூப்பிட்டு வந்தான் அப்படின்ட்டு தான் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. என்ன உட்காந்துட்ருக்கா? எந்திரிச்சு வா. சார் நீங்கள் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு குடிக்கவே இல்லை. பரவாயில்ல வேஸ்ட்டாக போட்டோம். ஏன்னா வேஸ்ட்டாக போட்டுமா? 3000டா, இவ்வளோ வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த காஃபியவே. எந்திரிச்சு வா சீக்கிரம் அப்படின்ட்டு டேயாங் கார் எடுக்கிறதுக்காண்டி கிளம்புறாரு. நீங்கள் இந்த காஃபி எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. அதுவும் கொதிக்க இருக்க நீங்கள் அப்படியே குடிக்கிறன்ற பேரில் லைட்டாக உங்களோட ஒயிட் ஷர்ட்டை கரையாக்கிட்டீங்க. ஐயோ இதை பார்த்து அவன் திட்டுவானே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க டிஷ்யூலாம் எடுத்து தொடச்சிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் டேயாங் பின்னாடியே ஓடி போய் காரில் உட்காந்துக்கிறீங்க. அவர் பரபரப்பில் கார் எடுத்து அந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டு போகிறதுனால நீங்கள் காஃபி கொட்டிக்கிட்டதை அவர் பார்க்கல. நீங்கள் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நீங்கள் அந்த கரையை போக்குறதுக்காண்டி எதோ பண்ணுறீங்க. பட் அது போகவே மாட்டேங்குது. என்னடா இது கரை போகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அதெல்லாம் தொடச்சிட்ருக்கீங்க. டேயாங் அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அந்த கார் எங்கெல்லாம் போதோ அங்கேயும் டேயாங் போயிட்டே இருக்காரு. பட் நீங்கள் தான் எங்கே போகிறாரு என்ன எதுன்னு தெரியாமல் அவருக்கு கேட்கவும் முடியாமல் நீங்கள் பாட்டில் விண்டோ சைட் பார்த்துட்டு அப்படியே சில்லான காற்றை வாங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஃபீல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ டேயாங் ஒரு இடத்துக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போது ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பொண்ணும் அந்த பையனும் தான் கையை கொடுத்துட்டு அங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 2 பேருமே போகிறாங்க. அங்கே லைட் செட்டிங்ஸ் அது இதுன்னு செம்மையாக இருக்குது. உள்ளே அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாகவும் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்களேன்னு டேயாங்கோ உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. எவையன் எந்திரி அப்படின்ட்டு கோவத்தோடு தான் சொல்கிறாரு. பட் நீங்கள் கேட்காம நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு பக்கத்தில் வாட்டர் பாட்டில்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸ்லலாம் ஃப்ளாஷ் பண்ணி விடுறாரு. நீங்கள் அலறி பிடிச்சி எழுந்திருக்கீங்க. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, இறங்க. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு கீழே இறங்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இருக்குது. நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு டேயாங் பார்க்க அவர் பாட்டில் உள்ளே போகிறாரு. சார் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு பின்னாடி நீங்களும் ஓடி போகிறீங்க. இங்கே பாரு, உனக்கு இந்த ஹீல்ஸ் செட் ஆகல நல்லா தெரியுது. காரில் உனக்காண்டி ஷூ வாங்கி வச்சுருக்கேன், போ அதை போட்டுட்டு அங்கே வா, நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டிக்கெட் வாங்கிட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் இது எப்போ வாங்கினா, எந்த கேப்பில் வாங்கினா அப்படின்ட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. 2 minutes நீ வந்திருக்கணும் அப்படின்ட்டு சிக்னல் காமிச்சிட்டு தான் போகிறாரு.
இவன் இருக்கானே அப்படின்ட்டு நீங்களும் போய் ஷூவெல்லாம் வயர் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. சார், நான் ஷூ போட்டுட்டேன், பட் உங்களுக்கு எப்படி என்னோடய சைஸ் எல்லாம் தெரியும்? பர்ஃபெக்டாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டாரு. என்ன அவன் கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டானா? பெரியவன் நினப்பு அப்படின்ட்டு நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே உள்ளே போகிறீங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் வருது. தூரத்துலேருந்து பார்த்துருக்கீங்க. அவங்க தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் ட்ரிப்புக்கு இங்கே மாதிரியெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அப்போல்லாம் நீங்கள் அவங்கள அனுப்பி வச்சுருப்பீங்க. எல்லாம் உங்கள் ஃபேமிலி மட்டும் போகும் உங்களை தவிர. ஸோ நீங்கள் இங்கே வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் வரீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாகிடுச்சு. நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி அதை அப்படியே வியந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் அவ்வளோ அவசர அவசரமாக நடந்து போகிறாரு. ஏன்னா அந்த பொண்ணும் பையனும் அங்கே தான் சுற்றிட்டுருப்பாங்க. இந்த கூட்டத்தில் அவங்கள தொலைச்சிட்டா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு தான் டைம் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு இவன் இப்படி ஓடுறான்? இங்கே வந்தால் பொறுமையாக எல்லாம் சுற்றி பார்த்து பொறுமையாக விளாட்ணும். அதை விட்டு என்னமோ ரன்னிங் ரேஸ் வச்ச மாதிரி ஓடுறானே அப்படின்ட்டு நீங்களும் ஒரு பின்னாடியே போகிறீங்க. வேறு வழி இல்லாமல் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் நீங்களும் போகிறீங்க. அந்த பொண்ணு பையனும் எங்கெல்லாம் சுற்றி பார்த்து விளாண்டுட்ருக்காங்களோ அது எல்லா இடத்துக்குமே டேங்க போகிறாரு. நீங்கள் இதுதான் சான்ஸுன்னு அங்கே இருக்க எல்லா விளாட்டுமே விளாண்டுட்ருக்கீங்க. டேங்க ஃபாலோ பண்ணுறதுனால அவர் ஏதோ ரோபோட் மாதிரி கண்காணித்து மட்டும்தான் இருக்கார். பட் நீங்கள் தான் செம்ம ஜாலியாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் பெனிஃபிட் ஆகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் தான் செம்ம பெனிஃபிட் ஆகுறீங்க இங்கே வந்ததுனால. அதுக்கப்புறம் அந்த கப்பல்ஸ் 2மே இங்கேருந்து கிளம்பிட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஸோ டேங்கும் காரை எடுத்து கிளம்புறாரு. இப்போ எதுக்கு இவன் எல்லா இடத்துக்கும் தனியாக போகிறான்? யாரை மீட் பண்ண போகிறான்னு தான் தெரியல அப்படின்ட்டு நீங்களும் கேட்டால் இவன் வேறு கத்துவானே. இருந்தாலும் கேட்போம் அப்படின்ட்டு, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு புரியல. ரெஸ்டாரண்ட்டுக்கும் அப்படி தான் போனீங்க. நான் கூட யார் கூட மீட்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு வந்தீங்க. சரி, ஓகே, இங்கே தான் யாராச்சும் மீட் பண்ண போகிறீங்களோன்னு நினச்சா இங்கேயும் நீங்கள் யாருமே மீட் பண்ணல. என்ன சார் பண்ணுறீங்க எனக்கு புரியல. ஏய், இங்கே பாரு, உனக்கு என்ன வேலை? என் கூட சுற்றுறது, அவ்வளோதான். கம்முன்னு என் பின்னாடி மட்டும் இரு போதும் அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. நீங்கள் இதுக்கு தான் கேட்காமே இருந்திருக்கலாம் போல் அப்படின்ட்டு நீங்கள் பேசி முடிக்கும் போதே கார் மறுபடியும் ஒரு பிளேஸில் ஸ்டாப் ஆகுது. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு மூவி தியேட்டருக்கு தான். இங்கேயா? இங்கே எதுக்கு வந்தான்? அப்படின்ட்டு நீங்கள் கீழே இறங்க டேயாங் போகிறாரு. எனக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வா. டிக்கெட்டா? எதுக்கு? இங்கே எதுக்கு வருவாங்க? மூவி பார்க்க தானே, வாங்கிட்டு வா. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் போய் 2 மூவி டிக்கெட் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. சார், அப்புறம் பாப்கார்ன், ஜூஸ் அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கா? மூவி பார்த்தா அதெல்லாம் சாப்பிட்ணும் சார். அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணி மூவி பார்க்க முடியும். நாம் ஒன்றும் இங்கே மூவி பார்க்க வரல, வா கம்முன்னு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாரு. தியேட்டருக்கு வந்துட்டு மூவி பார்க்காம வேற என்ன பண்ண போகிறான்? பைத்தியமாயிவன் அப்படின்ட்டு தான் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டே உள்ளே போகிறீங்க. அவர் அந்த 2 கப்பல்ஸ் உட்காந்துட்டு இருக்கிறது பின்னாடி சீட்லேயே உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் உட்காந்துட்டு மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் அவங்க விடாமல் அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன இவன் அவங்க 2 பேரையே பார்க்குறான்? ஒருவேளை இவன் சிங்கிளாக இருந்து அவங்க கப்பலாக இருந்து அதனால் இப்படி பார்க்குறானோ? சீச்சி, அதுக்கு இவனும் கப்பலாகிட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே. தேவையில்லாமல் அவங்கள எதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு தான் நீங்கள் டேங்க கேவலமாக ஒரு லுக் விடுறீங்க. என்ன பண்ண, நம்மளுக்கும் வைத்தறிச்சல் இவனுக்கும் இருக்கும் தானே அப்படின்ட்டு நீங்கள் மூவியில் தான் ஃபுல் என்ஜாய் பண்ணுறீங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மூவி பார்க்குறதுனால உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஃபேமிலியோட சுற்றிட்டு இருந்த நீங்கள் இப்போ மூவி பார்க்குறீங்க. ஸோ செம்ம என்ஜாய் பண்ணி நீங்கள் தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிரிச்சிட்டே டேங்க பார்த்தா அவர் உங்களை முறைச்சி பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் சிரிச்சிட்டே அவர் தைஸில் தான் அடிச்சிட்ருக்கீங்க. அதனால தான் அவர் முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் சாரி அப்படின்ட்டு கையை எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்கவே இல்லையே, கம்முன்னு இருக்கீங்க. அவ்வளோ ஜோக்ஸ் நடந்தால் கூட நீங்கள் சிரிக்கவே இல்லை, கம்முன்னு மூவி பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு மேலே சிரிச்சா இவன் நம்மளை கொன்னே போட்டுருவான் அப்படின்ட்டு தான் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மூவியும் முடியுது. அந்த 2 கப்பல்ஸும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சட்டையாங்கவும் வெளில வராரு. வந்தால் அந்த கார் எங்கன்னே தெரில. அந்த 2 கப்பல்ஸும் அந்த கார் எங்கே போனாங்க? வயன் சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் வரீங்க. எவ்வளோ நேரம் உனக்கு? வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு எவ்வளோ நேரமா? சாரி சார். சாரி பூரியெல்லாம் எந்த தேவையில்லை, வந்து உட்காரு அப்படின்ட்டு உங்களை காரில் உட்கார வச்சு காரை எடுத்து கிளம்புறாரு. அப்போது ஒரு ஃபோனில் ஏதோ ஒன்று ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி ஏதோ ஒன்று பார்க்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இதே எப்போ செட் பண்ணாருன்னு தெரில. அவங்க காரில் ஜிபிஎஸ் மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காரு.
இப்போது அந்த கார் ஏதோ ஒரு பப்பு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. ஸோ டேயாங்கும் அந்த பப்புக்கு முன்னாடியே வந்து காரை நிப்பாட்டுறாரு. நெக்ஸ்ட்டு இங்கேயா அப்படின்ட்டு நீங்கள் கீழே இறங்குறீங்க. ஆனால் இந்த பிளேஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்குள்ளே எல்லோரும் குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு தெரிஞ்சிட்ருப்பாங்க. இங்கே எதுக்கு இவன் வந்தான் சே அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. டேயாங் வா போகலாம். ஓகே சார் அப்படின்ட்டு டேயாங் முன்னாடி போகிறாரு. நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. அப்போது என்ட்ரன்ஸ்லேயே கப்புள்ஸ் ஒன்லி என்ட்ரி அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ டேயாங் பையன் சீக்கிரவா இந்த வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஸோ அவர் கையெடுத்து உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. டேயாங்கும் நீங்களும் கொஞ்சம் க்ளோஸாக போகிறனால அந்த பாடி கார்டும் எதுவும் கேட்காம அவங்க 2 பேரையும் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2 பேர் உள்ளே போனால் அங்கே செம்ம பார்ட்டி வைப் தான். எல்லோரும் செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, வீட்டில் அம்மா அப்பாலாம் கேட்க மாட்டாங்களா என்ன அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்ன பார்க்குற வா அப்படின்ட்டு டேயாங் ஒரு சோஃபாவில் உட்காராரு. நீங்களும் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அப்போது அந்த கப்புள்ஸ் 2 பேருமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. டேயாங் அதே தான் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் இவ்வளோ தூரம் டேயாங் கூட சுற்றியும் அவங்க 2 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. நீங்கள் இப்படி பேக்காக இருக்கனால தான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக அவங்கள சூஸ் பண்ணாரோ என்னமோ. நீங்கள் சார் இங்கே எதுக்கு வந்திருக்கோம், இப்போயாச்சும் யாராச்சும் மீட் பண்ண போகிறோமா இல்லையா சும்மா தான் வந்திருக்கோமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் உனக்கு என்ன தான் பிரச்சனை, சும்மா இருக்க மாட்டியா, அதுக்கப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன், சைலண்ட்டாக இருந்துரு, இது உன்னோட லாஸ்ட் வார்னிங் நான் வச்சுக்கோ அப்படின்றாரு. நீங்கள் இவன்ட்டு எவ்வளோ மாதிரி கேட்டாலும் ஒன்றதுக்கும் ஆன்சர் சொல்ல மாட்டான், வேறு எப்படி தான் கேட்க அப்படின்ட்டு நீங்கள் மண்டியை சொரிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போது ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்ட்டு வெயிட்டர் கேட்குறாங்க. அது ஒரு மேங்கோ ஜூஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வெயிட்டர் திருன்னு முழிக்கிறாரு. என்ன மேங்கோ ஜூஸா, பப்புக்கு வந்துட்டு மேங்கோ ஜூஸ் எல்லாம் கேட்குறாங்க, நான் கூட ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் கேட்பாங்கன்னு தான் நினச்சேன் அப்படின்ட்டு தான் வெயிட்ரு பார்த்துட்ருக்காங்க. அப்போ டேயாங் ஒரு விஸ்கி அப்படின்றாரு. நீங்கள் என்ன இவன் சரக்கெல்லாம் அடிப்பானா அப்படின்ட்டு தான் டேயாங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஓகே சார். மேம் மேங்கோ ஜூஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், மேபி இருக்கலாம், நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த வெயிட்ரு கிளம்பிட்டான். நீங்கள் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே ஒரு மேங்கோ ஜூஸ் கூடமா இருக்காது அப்படின்ட்டு தான் நீங்கள் அப்பாவே தினமாக நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மேங்கோ ஜூஸும் அதுக்கப்புறம் டேயாங்க்கு அவர் கேட்ட ட்ரிங்க்ஸும் வருது. டேயாங் அவ்வளோலாம் குடிக்கல, ஒரே ஒரு கப் மட்டும் குடிக்கணுமேனு குடித்தாரு. நீங்கள் அந்த ஜூஸையே தான் குடிச்சிட்டு முன்னாடி டான்ஸ் ஆடுறவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த கப்புள்ஸும் டான்ஸ் ஆடிட்டே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த பையன் மட்டையாயிட்டு அங்கே விழுந்து கிடக்குறான். இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு டேயாங் அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. சார் எங்கே போகிறீங்க, நீங்கள் ஏறு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேச போகிறாரு. அந்த பொண்ணு அந்த சேரில் உட்காந்துட்ருக்கா. பக்கத்துலேயே அந்த பையன் மட்டையாகி அப்படியே டேபிளில் விழுந்திருக்கான். டேயாங் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சிரிப்பே வராத அவரோட ஃபேஸில் லைட்டாக ஸ்மைலை கொண்டு விட்டு, ஹாய் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னவா கேட்குறீங்க? உங்கள தான். என் பேரா? மின்யாங். ஓ மின்யாங், நைஸ் நேம். உங்களோட பேர்? என் பேர் கிம் டேயாங். கிம் டேயாங்கா? பேர் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன? எனக்கு உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. அது எனக்கு உங்களுக்கு தெரியாது, இப்போ தான் பார்த்தேன், பார்க்க ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் இருந்தீங்க, அதனால் ஜஸ்ட் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவ்வளோ லைட்டாக சிரிக்கிறா. அதுக்கப்புறம் டேயாங்கும் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவளும் பேசிகிட்டே இருக்கா. இதை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க. என்ன இவர் என்ன அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு, அதுவும் இவ்வளோ சிரித்து பேசுகிறாரே, இப்படி சிரித்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு உங்கள் வயிறெல்லாம் எரிய நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் சொல்கிறா என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, அவர் தான் போதையில் இருக்கார், நீங்கள் அது வரையும் எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்ட்டு வாலண்டரியாகவே கையை கொடுத்துருப்பாரு. ஸோ அவளும் ஓகே அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா டேயாங் கூட. நீங்கள் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு என்ன 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்துலேயே சோலோவாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, ஆமாம் இந்த கிளப்புக்கு வராந்தா கப்பலாக தானே வரணும், நீங்கள் யார் கூட வந்தீங்க? நான் ஒரு பொண்ணு கூட தான் வந்தேன். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? சேச்சா என் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, அவள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்றாரு. நீங்கள் அதை கேட்டுட்டு உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு.
என்ன நான் இவனுக்கு சிஸ்டரா அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்காக உங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கி தான் போச்சு. நீங்கள் இதுக்கு மேலே டான்ஸ் ஆடியும் பிரோஜனம் இல்லைன்னு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. லைட்டாக தான் குடிக்கிறீங்க, அதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிருந்தாக இருக்குது. நீங்கள் உங்கள் லிமிட்டு தெரியும்னால நீங்கள் அவ்வளோவெல்லாம் குடிக்கல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போனால் அவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ளே தான் போகிறாங்க. நீங்களும் போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் டேயாங் வெளில வராரு. நீங்கள் கண் கலங்கி போய் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவர் நீங்கள் என்ன பண்ணுற, வா கிளம்பலாம். ஆ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க 1 மணி நேரமா அப்படின்ட்டு நீங்கள் லைனாக கொஷின் கேட்டுட்ருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, மரியாதை என் கூட வா அப்படின்ட்டு அவர் காரில் போய் உட்காந்துட்டாரு. நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக நானே போய்க்கிறேன், உங்கள் கூட வரணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்போது ஒரு 2 நிமிஷம் உங்களே பார்த்தவர், இங்கே பாரு உன்னை கூப்பிட்டு வந்தது நான், ஸோ நான் தான் உன்னை கூப்பிட்டு போய் விடுவேன் அப்படின்ட்டு உங்களை காரில் ஏற்றுறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு கரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. இப்போ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, உன்னோட ஸ்கூட்டி நாளைக்கு மார்னிங் இங்கே உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு உங்கள் ரிப்ளை கூட கேட்காம அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அந்த சோகத்துலேயே நீங்கள் உள்ளே வந்தா உங்கள் அம்மா அங்கே கோவத்தில் உட்காந்துட்ருக்காங்க உங்களுக்கு அரிச்சு கொட்டுறதுக்கு தான். போனா வையன் நில்லு. என்னம்மா, என்ன கொழுப்பு ஏறி போச்சா என்ன, எதுக்கு எல்லா பார்ட் டைம் ஜாப்லேருந்தும் குவிட் பண்ண, எதுக்கு நீ எந்த பார்ட் டைம் ஜாப்க்கு போகல, என்ன நினச்சிட்ருக்கோ மனசில் அப்படின்ட்டு திட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அம்மா அது அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் கூட அவங்க கேட்க தயாராகவே இல்லை. நீங்கள் இங்கே பாருங்கள், போதும் நிறுத்துறீங்களா, உங்களுக்கு என்ன தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, எனக்கு போக பிடிக்கல, அதனால தான் நான் எல்லா வேலையும் விட்டுட்டேன், போதுமா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டு ரூம்குள்ளே போயிட்டீங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை சாத்துறீங்க. அவங்க ஒரு 2 நிமிஷம் நீங்களாம் எதிர்த்து பேசினது அப்படின்ட்டு ஷாக்கிங்லேயே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் எதிர்த்தே பேச மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு மாதிரி பேஸ்ட் போனனால 2 நிமிஷம் ஷாக்கிங்கில் தான் இருந்தாங்க. பட் மறுபடியும் உங்களை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதெல்லாம் காதில் விழுந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு டேயாங் பண்ணது, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்களை புரிஞ்சிக்காமல் இப்படியே நடந்துகிட்ருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் காதை பொத்திட்டு ஒரு மாதிரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எதுக்குமே உடஞ்சி போய் அழுகாத நீங்கள் இப்போ ரொம்பவே கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை சொல்லி அழுகிறதுக்கு.